யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு முக்கியமான செய்தி நானே இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். ஒழுக்கத்தை பற்றியும் வீட்டில் உள்ள பெரியவர்களை பற்றியும் ஒரு தலைவர்களை பற்றி அவர்களை வரவேற்பது எப்படி, அவர்களை வழி அனுப்புவது எப்படி அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன். கற்க கற்க படிக்க படிக்க நமக்கு புது புது செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் மனிதனாகுவது எப்படி அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறையும் அவர் பண்ணிய அந்த அரசியல் விமர்சனங்கள் எல்லாருக்கும் உண்டு, அது வேறு. தனிப்பட்ட ஒரு குணநலன்களோடு அவருடைய நடவடிக்கையோடு இணைத்து வைத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் அது உள்ளே ஒளிஞ்சிருக்கும். குணநலன் இருக்கு இல்லையா, அது உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அப்படிங்கிறது 2 சம்பவம் நடிகர் சிவக்குமார் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறது. என்ன செய்தி சொல்கிறார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒன்று, எம்ஜிஆரை போலவே சிவக்குமார் அவர்களுக்கும் தகப்பன் இல்லாமல் தாய் தன்னுடைய மகனை வளர்த்து கொண்டு வராங்க. எம்ஜிஆர் மாபெரும் சூப்பர் ஸ்டாராக ஆகி மக்கள் மனதில் இடம் பிடித்து நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகிட்டார். அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அவர்களுடைய பின்பற்றக்கூடிய தலைவர்கள் இருக்கார்கள் இல்லையா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற ஒரு மிகப்பெரிய இன எழுச்சி மிக்க ஒரு தலைவர்களோடு பயணித்ததால் எம்ஜிஆர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் நேசித்த தலைவனுக்கு அர்ப்பணித்ததால் கிடைத்தது தான் அதுதான் உண்மை. நம்ம யார் கூட நம்ம இருக்கிறோமோ அந்த ஜீன் தான் நமக்கு இருக்கும். நம்ம யார் கூட பழகிறோமோ அந்த தான் நமக்கு இருக்கும். உன் நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் உன் தலைவனை சொல் உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன்னு சொல்லலாம். அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்தது. சரி, இப்போ இதுக்கும் சிவக்குமாருக்கு என்ன சம்பந்தம்? 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஆளை வரவேற்கிறது எப்படி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது நான் கற்று தெரிந்து கொண்டது எம்ஜிஆர் அவர்கள். சிவக்குமார் எழுதின புத்தகத்தில் தான். நடிகர் சிவக்குமார், சூர்யா, நடிகர் கார்த்தி, அவங்கள கார்த்தினா சிவக்குமார் பையன் கார்த்தி. அந்த கார்த்தி அவருடைய தகப்பன் எழுதியிருக்கிறார். தனக்கு நேர்ந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். என்னென்னா, நாகப்பட்டினத்தில் வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அதுக்கு எல்லாமே அரசாங்கத்தால் நிதி கொடுக்க முடியாத சூழலில் பொதுமக்கள்கிட்ட இருந்து நிதி திரட்டுவாங்க. அப்படி நிதி திரட்டி வாங்குகிற பொழுது எல்லா நடிகர்களும் முதலாளிமார்கள், அதாவது கம்பெனி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வெளிநாட்டு நிறுவனங்கள், அது போக பண்ணையார் மாதிரி இருக்கக்கூடியவங்க, பணம் வச்சுருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறது வழக்கம். அப்போது நடிகர்களும் தன்னுடைய கூட்டமைப்பு சார்பாக கொடுப்பாங்க, தனிப்பட்ட முறையிலும் கொடுப்பாங்க. அது இன்னொரு செய்தி கூட நான் சொல்லணும், அதை நான் சொல்கிறேன். நான் சரி, அதை முடிச்சிடலாம். இப்போ நடிகர் சிவக்குமார் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் வெள்ள நிவாரண நிதி, புயல் நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும்போது தன்னுடைய அம்மாட்ட சொல்லிவிட்டு அவர் பேசுகிறார், எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறார். எம்ஜிஆர் இருக்கக்கூடிய தோட்ட வீட்டுக்கு பின்னாடி தான் இவர் வீடும் இருக்குதா. எம்ஜிஆர் வீட்டு பக்கத்தில் தான் இவர் வீடு, அநேகமாக தீநகர் இருக்குங்க. இப்போ அங்கேருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் போடுறார், தகவல் உதவியாளர் மூலமாக ஃபோன் போடுறாப்புல. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவர் இந்த மாதிரி நான் நிவாரண நிதி கொடுக்கணும்னே, அதனால் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படின்னா சரி, இங்கே வீட்டில் கூட்டமாக இருக்குது, அதனால் அங்கே சந்திக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நானும் கோட்டைக்கு போகணும், முதலமைச்சர் இல்லையா, கோட்டைக்கு போகணும் தலைமைச் செயலகத்துக்கு, நீ அங்கே வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்ட்டாப்புல. சரின்னு சொன்ன உடனே இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த சிவக்குமாரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா தம்பி, எம்ஜிஆரையா நீ பார்க்க போகிற அப்படிங்காப்புல. ஆமாம்மாங்கிறார். அப்போது நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. ஏம்மா, உங்களுக்கே காய்ச்சலில் இருக்கிறவங்க நீங்கள் எப்படி வருவீங்க, கஷ்டமா, நான் போய் கோட்டைக்கு போகணும். இல்லை தம்பி, நான் அவரை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போது கோட்டைக்குள்ளே நுழையிறாங்க. கோட்டைக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, தலைமைச் செயலருடைய செயல்பாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் இவர் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாப்புல, நீ அங்கே வாங்கன்னு சொல்லி. அப்போது கோட்டைக்குள் முதலமைச்சராக வீற்றிருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய ஓய்வறை இருக்கு இல்லையா, கீழே செயலகம் இருக்கும், மேலே தனியறை இருக்கும் சந்திக்கிற இடங்களில். அப்போது மாடியில் இருந்துருக்கிறார். மாடியில் இருக்கக்கூடிய செய்தி அறிஞ்சு போயிடுது, தகவல் போயிடுது.
தகவல் போகும்போது எம்ஜிஆர் அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நடிகர் சிவகுமார் அவங்க அம்மாவோடு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம், என்ன பழக்கம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் இந்த தலைமுறை ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த தலைமுறை நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அபூர்வமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளைச்சேலை கெட்டு தான் இருப்பாங்க. கணவரை இழந்தவர்கள் வெள்ளைச்சேலை தான் கெட்டுவாங்க. அதை வந்து கோடி துணின்னு சொல்லி எங்கள் பக்கம் சொல்லுவாங்க. தெற்கு பக்கம் ராஜபாளையம் பக்கம்லாம் கோடி துணின்னு சொல்லுவாங்க. கணவர் இறந்த அன்று தாலியை அறுத்து எல்லாம் முடித்து நகைகளெல்லாம் எல்லாம் எடுத்து தண்ணியை ஊற்றி எல்லாம் அழித்து வெள்ளை துணியை போட்டு முக்கிடுவாங்க. அந்த கொடூரங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணிய எல்லா பெருமையும் தந்தை பெரியார் என்ற ஒரே ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் சொன்னேன். இதை பங்கு கொள்ள எந்த ஈனப்பயலுக்கும் இதுக்கு வந்து இடம் கிடையாது. பெரியாரை தாண்டி நாங்கள் அப்படி சொன்னோம் இப்படி செஞ்ச அதெல்லாம் எவனுக்கு அந்த இது கிடையாது. அடுத்து ஒருவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியாரின் தத்துவத்தை அரசியல்படுத்திய பேரறிஞர் அண்ணா. அப்படி பழமையில் இருக்காங்க இல்லையா. நான் எங்கள் அம்மாவுக்கு வெள்ளைச்சேலை போட விடலை. இதை இந்த காணொளியில் நான் பதிவு செய்வதை பெருமையோடு நான் சொல்கிறேன். நான் எங்கள் அம்மாவுக்கு நான் வெள்ளைச்சேலை விடல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 35 வருஷத்துக்கு முன்னாடி. 40 வருஷம், சுமார் 40 வருஷம். 87ஆம் ஆண்டு எங் அப்பா இறந்தது. எங்கள் அம்மாவுக்கு கொடி துணி இதுகளில் போடும்போது அதை பிடிங்கி தூக்கி போட்டவே நான். ஏன்னா நான் பெரியார் இறக்கும்போது நான் 3 வயது மாணவன், 3 வயது குழந்தை, அப்படித்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட தத்துவ தலைவன் எனக்கு கொடுத்த அந்த வைராக்கியம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு இழிவாக இருக்கக்கூடிய அந்த செயல் கூடாது என்று. அப்படித்தான் வந்து யார் இருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் அது வந்து சகஜம். எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் 10 பேர் இருப்பாங்க, வெள்ளைச்சேலை கட்டினவங்க தான் இருப்பாங்க. அப்படி நடிகர் சிவகுமார் அம்மாவும் வெள்ளைச்சேலை கட்டினவங்க. அது ரொம்ப முக்கியமானது. நான் இதை அடுத்த காணொலியோடு சேர்த்து இதை நான் சொல்லக்கூடிய சூழல் வந்தது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் அடுத்த காணொலி அடுத்த சம்பவத்தோட இதே காணொலியில் நான் பேச போகிறேன். இதில் வந்து என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் தன் தாய் சிவகுமார் அம்மாவோட வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் இறங்கி வந்துட்டார் அங்கேருந்து. அவர் எப்படி வாரார் என்று சொன்னாங்க இல்லையா, கூப்பிய கையோடையே கும்பிட்ட கையோடையே அங்கேருந்து இறங்கி வரார். ஏன்னா சிவகுமாரோட அம்மா வந்து ஒரு பழுத்த பழம், வயதாளி. அந்த முகங்களை பார்த்தா நான் தம்ப்நெயிலில் படம் போடுறேன், பார்த்துக்கோங்க. தம்ப்நெயிலில் இருக்க படம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த வசதி இல்லாததுனால அதில் போடுறேன், நான் பார்த்துக்கோங்க. அதில் வெள்ளைச்சேலை கட்டி வந்திருக்கிற உடனே தலைமைச் செயலகத்தில் உடனே எம்ஜிஆர் குடுன்னு அவர் ஸ்பீடாக இறங்கி வந்து கும்பிட்டு நின்று வரவேற்று மேலே மாடிக்கு கூட்டு போகிறார். அப்போ தான் ஒரு சம்பவம் சொல்கிறார். தோழர்களே, நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான சம்பவம். நானே இதுவரை நான் கேட்டதில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படித்து குறிப்பெடுத்தது தான். அதில் வந்து சொல்கிறது கேட்டுக்கோங்களேன். எம்ஜிஆர் படி ஏறி போகணும், எல்லாம் வரவேற்க போகும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம முன்னாடி போவோம், பின்னாடி ஆள் வருவாங்க. இல்லை நம்ம அழைச்சி அப்படியே இந்த வழியாக வாங்கணும், ஒரு மரியாதையாக தான் நம்ம போவோம், கூட்டு போவோம். ஆனால் எம்ஜிஆர் செய்கிறாரா, பெரியவர்கள் வருகிற பொழுது, அதாவது முதியவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் வருகிற பொழுது நம்முடைய பின்பக்கத்தை காட்டக்கூடாது. பின்பக்கத்தை காட்டி நம்ம முன்னாடி நடப்போம்ல, அப்போ பின்பக்கம் பார்த்து தானே அவங்க வரணும். அப்படி பின்பக்கத்தை காட்டக்கூடாது என்பதற்காக மாடிக்கு சிவகுமார் அம்மா போகிற வரைக்கும் ரிவர்ஸ்லேயே நடந்து போனாராம், கையை பிடிச்சி. இதை கேட்டதுக்கு ஏன் நீங்கள் இப்படி பின்னாடி வரலாம்? தாயை போல வேறு யாரும் மதிக்கத்தக்க கடவுள் கிடையாது. அன்னையை விட இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என் தாய்க்கு கொடுக்கக்கூடிய யார் பெற்ற தாயாக இருந்தேன்னா, பணம் கொடுக்க வராங்க, அவங்ககிட்ட எதுக்கு நான் பின்பக்கத்தை காட்டி என் பின்னால் வாங்கன்னு நான் எதுக்கு சொல்லணும்? யோசித்து பார்க்கணும் தலைவர்களுக்கு. எம்ஜிஆர் ஏன் மாமனிதர், படிக்க 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 தெரிய ஏன் அப்படி இருக்கிறாருங்கிட்ட எல்லாருக்கும் போய் சேர்ந்துடாது செய்தி. இதை எம்ஜிஆர் நான் அப்படி நடந்தேன் என்று சொல்லவில்லை. எம்ஜிஆர் தன் சுயசரிதையில் இதெல்லாம் எழுதலை, நான் பின்பக்கமாக போனேன் வச்ச இதுகள்னு. அதை அனுபவித்த மனிதர்கள் லட்சக்கணக்கான பேர் எழுதி வைத்த சிறு செய்திகள் தான் நம்மையெல்லாம் பக்குவப்படுத்துகிறது. அதுதான் நானும் கற்றுக்கொண்டேன். சில பேர் என்ன செய்யணும், எப்படி கூட்டு போகணும் அப்படிங்கிற. நானும்
சில தலைவர்கள் எல்லாரும் கூடயும் முக்கியஸ்தர்கள் கூட இருக்கும்போது கூட கொஞ்சம் தள்ளி நின்று நடக்கிறது பண்ணுமா. ஆனால் இப்படியெல்லாம் நமக்கு தெரியாது. இதை சிவகுமார் சிலாகித்து பேசியிருக்கிறார். அவர் வந்து சொல்லியிருக்கிறார். சரி, முடிஞ்சது இல்லையா. போன உடனே 10,000 ரூபா செக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது சிவகுமாருக்கு சம்பளம் 30,000 ரூபா தானா. 1/3 சம்பளத்தை கொடுத்துட்டு வர. இன்றைக்கி மதிப்பை வெறும் 10,000 நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி 1 கோடிக்கு சம்பளம் அது அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்புறத பப்ளிக்கில் பொது வழியில் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். எம்ஜிஆர் யார் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு, 100வது படம் வந்து எல்லாருக்குமே சிறப்பு படமாக அமையாது. ஒரு சில பேருக்கு தான். நடிகர் விஜயகாந்துக்கு வந்து 100வது படம் கேப்டன் பிரபாகரனுங்கிற படம் சக்ஸஸாக ஓடிச்சு. ஏன்னா அந்த பேர் அப்படி, கேப்டன் பிரபாகரன். அது வந்து 100வது படமாக அமைஞ்சிச்சு. ஆனால் முதல்ல 100வது படம் சிறப்பாக ரஜினிகாந்துக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு, கமலஹாசனுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. நடிகர் சிவகுமாருக்கு 100வது படம் பயங்கரமாக ஓடிச்சு. ரோசாப்பூ ரவிக்கைக்காரிங்கிற படம். வெத்தலையோன்னு பாட்டு, உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிளின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த படம். அந்த 100வது படம் அவருக்கு வந்து தன்னுடைய கேரக்டர் நல்லா இருக்கணுங்கிறத விரும்பாமல் கதையோட கேரக்டராக நடித்ததுனால அவர் சக்ஸஸ் பண்ணார். அதான் நின்றுச்சு. அவருடைய மகன் பருத்தி வீரன் நடித்தப்பல இல்லையா, கார்த்தி, காலத்தால் அழிய முடியாத ஒரு காவியமாக மாறுச்சு இல்லையா. அந்த மாதிரி அந்த கேரக்டராக மாறணும். 100வது படம் நம்ம பெரிய இமேஜாக மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ரஜினிகாந்த் தனக்கு விருப்பமான ராகவேந்திராவில் நடித்தார். கமலஹாசன் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா கண் இல்லாதவராக நடித்தார். கண் பார்வை போனவராக, குருடராக அவர் வந்து நடித்தார். அழகான பாடல் அப்படி இருந்தும் ஓடலை. சத்யராஜுக்கு உடன்பிறப்புன்னு ஒரு படம், அதுவும் ஓடலை. அந்த ரவுண்ட்ஸு படம் எம்ஜிஆர் சிவாஜியோட சரி, அதுக்கு பிறகு ஓடலை. அது இல்லை. அப்படி ரோஜாப்பூர் ரவிக்கைக்காரி படத்து 100ஆண்டு விழா, அதாவது 100வது நாள் விழா வந்து கொண்டாடுதாங்க. அதுக்கு எம்ஜிஆர் பரிசு கொடுக்க வாராரு. ஆனால் மேடையில் சிவகுமாரோட அம்மாவும் உட்காந்துருக்கு. அப்படியே வெள்ளச்சேலையில் பளபளன்னு உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர் 1979வது ஆண்டு இது வந்து. அப்படி உள்ளே வரும்போது அப்படி அவர் பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறார். அந்த காட்சியை பார்த்து கும்பிட்டுட்டு மேடை ஏறி வந்து உட்காந்துட்டு எம்ஜிஆர் பேசுகிறார். அதான் செய்தி தோணும். நடிகர் சிவகுமார் நடித்த இந்த 100 ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்துக்கு 100வது நாள் விழா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லாமே விட்டுருங்க. தந்தை பெரியாருடைய கொள்கை வென்று, அறிஞர் அண்ணாவோட லட்சியம் வென்று, இன்னைக்கு என் தம்பி சிவகுமார் தன் தாயை வெள்ளச்சீருடையில் அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் ஒரு நல்ல நாளப்போ ஒரு முண்டச்சி அப்படின்னு சொல்லி மூளையில் ஒதுக்க வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள். இதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க தோழர்களே. பார்க்குறவங்க யாராவது தெரியலன்னா, என் வயது ஒத்த ஆளுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வெள்ளச்சேலை கிட்டின ஆள் குறுக்க போயிட்டா ஊருக்கு யாரும் போக மாட்டாங்க. வீட்டில் ஆம்பளால் இறந்த வீடு திறந்து கிடந்துச்சுன்னா அந்த சைடு திரும்பி பார்க்காம போவாங்க. வாசலில் தண்ணி ஊற்றி விடுவாங்க. இந்த வீட்டிலிருந்து முக்கு வரைக்கும் பார்த்து யாரும் விதவையானவர்கள் யாரும் வரல, வெள்ளச்சேலை போட்ட வரல, முக்காடு போட்டவங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் மகனையோ மகளையோ வீட்டை விட்டே அனுப்புவாங்க. இந்த மூதிகளுக்கு தெரியாது நாளைக்கு இதுவும் செத்து ஒன்றை பார்த்தும் ஒருத்தன் வந்து ஒதுங்கி போவாங்கிற அந்த சமூக அமைப்பு தெரியாமல் இவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளே அடுத்த ஆண்டு அவங்க வீட்டிலே இளவு விழுவோம். அதெல்லாம் இதையெல்லாம் பக்குவப்படுத்தி சொல்லி கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டி தான் அவர் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த காட்சியை தன் தாயை இந்த கோலத்தில் வைத்து பார்த்து அவங்கள இந்த மேடையை பார்க்க வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்காகவே நான் சிவகுமாருக்கு சல்யூட் சொல்லுகிறேன், நான் பெருமைப்படுகிறேன் என்று சிவகுமாரை உச்சி முகர்ந்து வழி அனுப்பி வைத்தார். தம்பி, உனக்கு இப்படி ஒரு தாய் கிடைத்திருப்பதும், அம்மா உங்களுக்கு இப்படி ஒரு மகன் கிடைத்திருப்பதும் காலத்தால் செய்த தவப்பயன் என்று சொல்லி முடித்தார். தோழர்களே, யோசிச்சு பாருங்களேன். பெரியவர்களை, பெற்றவர்களை நடுத்தெருவில் விடுகின்ற இந்த காலத்தில், அதாவது அந்த காலம் எல்லா காலத்திலும் இது தன்னுடைய தாயை மதித்து நின்றவர்களையே மதிக்கக்கூடிய பண்பு. அவன் அம்மாவை வைக்க அவன் மதிக்கிறான்னு சொல்லி இவர் வந்து மேலே மதிக்கிறார் பாருங்களேன். அங்கே நிற்கிறார் எம்ஜிஆர். நன்றி, வணக்கம் தோழர்களே.